ஸ்ருதியோட வெட்டிங் டேவை கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க. முத்துனால ரோஹிணிக்கு வந்து புதுசாக ஒன்று ப்ராப்ளம் வரப்போகுது. ஸ்ருதி கொண்டு வந்த லெட்டர்னால ரோஹிணி வந்து ஆடி போயிடுறாங்க. மனோஜுக்கு ஒரே ஷாக்கிங் மேலே ஷாக்கிங்காக வந்து இருக்குது. மனோஜுக்கு என்ன தான் வந்து ஆப்பு வைக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரேபி நானி சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்பெக்டர் வீட்டில் வந்து மீனை வந்து பூ கொடுக்க போகிறாங்க. பூ கொடுத்துட்டு முத்து வந்து அரெஸ்ட் பண்ணதை பற்றி இன்ஸ்பெக்டர் வைஃப்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், சார் வந்துருவார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்களே வந்து அவர்கிட்ட வந்து பேசுங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அங்கே முத்து வந்து ஸ்டேஷனுக்கு போய் அவனோட காரை வந்து டிராஃபிக் போலீஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற போலீஸ் கான்ஸ்டபிள்கிட்ட முத்து வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ கான்ஸ்டபிள் என்ன கேட்குறாருன்னா, நீ ஏன் நோ பார்க்கிங்கில் போனால் அது தப்பு தானே, போலீஸ்காரங்களை அடிக்க கையோங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றது இப்போ உனக்கு புரியுதா அப்படின்னு வந்து கேட்குறாரு. இனி உனக்கு ப்ராப்ளம் மேலே ப்ராப்ளம் வந்துட்டே தான் இருக்கும் அப்படின்ட்டு முத்துட்ட இன்னும் வந்து பயத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அந்த டைமில் இன்ஸ்பெக்டர் வந்து அங்கே வராரு. அவர் முத்துட்ட வந்து விசாரிச்சுட்டு காரை வந்து தூக்கிட்டு வந்த போலீஸ் ஆஃபீஸரையும் வந்து திட்டுறாரு. நோ பார்க்கிங்கில் போனால் ஃபைனை போட வேண்டியது தானே, எதுக்கு காரை வந்து தூக்கிட்டு வந்த அப்படின்னு வந்து கேட்குறாரு. அவன் வேலைக்கு போக வேண்டாமா, அவனுக்கு வருமானம் கிடைக்க வேண்டாமா அப்படின்னு வந்து திட்டிட்டு முத்துட்டு அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, இதுதான் உனக்கு லாஸ்ட் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஒவ்வொரு தடவையும் நீ ஏதாவது ப்ராப்ளம்ல மாட்டிக்கிற, ஸோ உன் ஒய்ஃப் வந்து எங்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அவங்க சொன்னனால தான் இப்போ வந்து உன்னோட காரை வந்து வெளியே எடுக்க ஹெல்ப் பண்றேன், இனி என்கிட்ட வந்து இப்படி நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணி வெளியே அனுப்பிடுறாரு. அங்கே ரோஹிணி அடி வாங்கிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ கையில் குச்சியோட மனோஜ் வந்து நின்றுட்டு இருக்கான். அப்போ விஜய் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஏன்டா இப்படி நிற்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அந்த சாமியார் சொன்ன மாதிரியே ரோஹிணியை வந்து அடிக்கணும், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியல அப்படின்னு சொன்னதுமே, உன் பொண்டாட்டி தானே, நீ தானே அடித்து எழுப்பணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மனோஜ் ரோஹிணியோட காலில் வந்து அடிக்கிறான். அதனால் ரோஹிணி வழியில் வந்து துடிக்கிறாங்க. அப்போ ரோஹிணி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இப்படி அடிச்சுட்டே இருந்தனா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லி அலறாங்க. அதை பார்த்து மனோஜ் வந்து ஃபீல் பண்ணுறான். அதுக்கு விஜயா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அலறது வந்து ரோஹிணி இல்லை, அவளோட அப்பா தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீ பாவம் பார்க்காம பரிகாரம் செஞ்சாதான் ரோஹிணி வந்து திரும்ப நமக்கு கிடைப்பா, இல்லைனா நீ தான் வந்து தூக்கத்தில் அவள்கிட்ட வந்து மிதி வாங்கணும் அப்படின்னு விஜயா வந்து சொல்கிறாங்க. விஜய் இந்த மாதிரி சொன்னோடனே மனோஜ் வந்து பயந்துடுறான். முத்து என்ன பண்ணுறான்னா, மீனாக்கு கால் பண்ணி தேங்க்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறான். வீட்டுக்கு வந்த முத்துவும் மீனாவும் வந்து ரொமான்டிக்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே ரவியும் ஸ்ருதியும் அவங்களோட வெட்டிங் டே வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இன்விடேஷனோட வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே வந்து கூப்பிடுறாங்க. அப்போ இன்விடேஷனில் விஜயா வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனில் வந்து டான்ஸ் ஆட போகிறாங்க அப்படின்னு வந்து போட்டிருக்கு. அதை பார்த்த உடனே விஜயா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி முத்து வந்து கார் சர்வீஸ் வந்து பார்க்க போகிறாங்க. மீனா வந்து பூ டெக்கரேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்ற இன்விடேஷனில் வந்து மென்ஷன் ஆயிருந்துச்சு. அப்போ முத்து என்ன கேட்குறான்னா, எங்கள் எல்லாத்தோடைய பேரையுமே நீ போட்டிருக்க, அது சரி, ஆனால் இந்த மனோஜ் என்ன செய்ய போகிறான் அப்படின்னு வந்து கேட்குறாரு. அவன் பேரை எதுக்காக போட்ட அப்படின்னு முத்து கேட்ட உடனே மனோஜும் ரோஹிணியும் வந்து ஷாக் ஆகினது மட்டும் இல்லாமல் முத்துவை பார்த்து ரெண்டு பேருமே வந்து கோவப்படுறாங்க. இப்படி தான் வந்து எபிசோடு வந்து முடிஞ்சிருக்கு. ரோஹிணியும் மனோஜும் ஸ்ருதியோட வெட்டிங் டேல என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. இப்படி முத்து கேட்ட உடனே ஸ்ருதி வந்து அதுக்கு என்ன பிளான் வச்சிருப்பாங்களோ அப்படின்றது தெரியல. இனி வர வீடியோவில் தான் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.